n. சரியா? சார் நான் டிராயிங் பண்றதெல்லாம் தெரியுது தானே உங்களுக்கு? சரி சார். Okay, done. So this is called to be double bond and O and O. இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா மைனஸ் இருக்கும். சரிங்களா? Because nitrogen valency நம்ம பார்க்கணும்ல, so that is called to be minus. And இந்த நைட்ரஜன்ல 4 வேலன்சி இருக்கிறதுனால that nitrogen it acts as to be a plus charge. ஓகேவா? ரைட்டா? இப்படி இருக்கும் சார். சரிங்களா? So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we just added to be tin. SN அப்படின்னா டின்னு அர்த்தம். சரியா? இந்த டின்னுல வந்து மெட்டலை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு லோன் பெர் கண்டிப்பாக இருக்கும். சரியா? லோன் பெர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். லோன் பேர் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும் சார். சரிங்களா? ஒரு நிமிஷம் நான் பெருசா கேட்கிறேன். ஸோ தட் இஸ் எலக்ட்ரான் கிளவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து எலக்ட்ரான் கிளவுட். ஓகே. ஸோ இந்த டின்னுடைய லோன் பேர் இங்க இருக்கும். சரியா? இந்த டின் லோன் பேர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா லோன் பேருடைய பாசிபிலிட்டி என்னது? லோன் பேருடைய பாசிபிலிட்டி எலக்ட்ரானை அக்செப்ட் பண்றது. ஸோ இந்த நைட்ரஜன் பிளஸ் இருக்கிறதுனால தட் லோன் பேர் ஆஃப் த எலக்ட்ரான் வில் அட்டாக் டு திஸ் நைட்ரஜன். சரியா? இந்த நைட்ரஜன் அட்டாக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா தட் டபுள் பாண்ட் இஸ் கமிங் டு பி ஹியர். இப்படி வந்துடும். சரியா? So now that structure it will be changes from here to எப்படி மாறும் அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு எப்படி மாறும்? டின்னு போய் அட்டாச் ஆயிட்டுல. So here it is a tin. Okay. இந்த இடத்துல டின் வந்துடும். Okay. So this is called to be tin. Okay. Okay va? And tin it now it will be coming to be a plus charge. சரியா? So this is called to be tin. Okay. So tin has to be a plus and here the lone pair is also there. இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா இந்த இது வந்து so this is so minus. சார் உங்களுக்கு மெக்கானிசம் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு மெக்கானிசமாக எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஸோ தட் இஸ் கால் டு பி மைனஸ். ஓகேவா? இப்படி ஃபார்ம் ஆயிரும் சார் ஃபர்ஸ்ட். இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆட் பண்ணுவாங்க இதில். ஸோ ஜஸ்ட் வி நீட் டு பின் ஆடிங் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இதான் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஓகேவா? இங்கே வச்சு போட்டுக்கிறேன். இங்கே ஓகேவா? சோ இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மைனஸ் வில் பி அட்டாக் டு திஸ் ஹைட்ரஜன். இந்த ஹைட்ரஜனை போய் எடுத்துக்கும். எடுத்துட்டு குளோரினை வெளியே அனுப்பிடும். சரியா? ஓகேவா? சோ இந்த வெளியே அனுப்பின குளோரினை வந்து உடனே இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி மாறும் அப்படின்னா உங்களுக்கு அதுல இருந்து இட் வில் பி கன்வெர்டட் டு அந்த ஹைட்ரஜனை எடுத்ததுனால இது OH மாறிடும். சரிங்களா? சார் நைட்ரஜன்ல ஏன் ரெட் கலர் இருக்கு அப்படின்னா நைட்ரஜன் 4 வேலன்சி இருக்கிறதுனால இங்க பிளஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். சரியா? ஓகே. இந்த பிளஸ் வந்து உங்களுக்கு போகாது. ஓகே. ஸோ தட் இஸ் கால் டு பி பிளஸ் அங்க இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வெளியே போன சிஎல் இருக்கார்ல, ஸோ இந்த குளோரின் என்ன பண்ணுவார் அப்படின்னா தட் இஸ் அ குளோரின். ஓகே. Cl உங்களுக்கே தெரியும் that Cl is converted that is called to be Cl minus. ஏன்னா அது வந்து ஹாலஜன். ஹாலஜன்னால உங்களுக்கு வந்து அது Cl மைனஸா தான் இருக்கும். ஸோ இந்த Cl மைனஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா that minus it will be attached to this plus. ஓகேவா? இதை எடுத்தவொடனே இந்த இருக்காருல இந்த பாண்டு இந்த டின்னுக்கும் நைட்ரஜனுக்கும் நடுவுல ஒரு பாண்ட் இருக்குல்ல அந்த பாண்ட் அப்படி நைட்ரஜனுக்கு போயிடும். சரியா? நைட்ரஜனுக்கு போயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்?
நைட்ரஜனுக்கு போயிடுச்சுன்னா is entirely the eliminated of the tin chloride and it will be form. tin chloride வெளியே போயிடுச்சு. tin chloride வெளியே போனதுனால உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்னா, ஓகே, இது எல்லாத்தையும் எடுத்துருங்க. இது எல்லாமே போயிடும் சார். ஓகேங்களா? இந்த நைட்ரஜன் is there. Once again, that is a O. ஓகேவா? இந்த பிளஸும் போயிடும். ஏன்னா அந்த நைட்ரஜன் ஸ்டேபிள் பண்ணியாச்சுல்ல. ஸோ இப்போ புரியுதா சார்? நான் என்ன போட்டிருக்கேன்னா இந்த ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி வருதுன்னு டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. நம்ம ஒரு ரியாக்ஷன் நான் ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்தடுத்த ரியாக்ஷன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். அதுக்காக தான் நான் பேசாமல் இருக்கிறது. சரியா? இப்போ வெளியே வர்றது என்னது அப்படின்னா டின் குளோரைடு. டின் குளோரைடு உங்களுக்கு வந்து வெளியே வந்துடும். சரியா? So now the tin chloride is also having a some of the lone pair of the electron. சரியா? lone pair அது இருந்துகிட்டே தான் இருக்கும். So that is called lone pair of the electron. ஓகேவா? Now that is called to be tin chloride. இப்போ அடுத்து இதுக்கு அப்புறம் என்ன சார் நடக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகேவா? இப்போ அடுத்து இதே மாதிரி ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் எக்ஸஸ் ஆட் பண்றோம். என்ன பண்றோம் அப்படின்னா we need to add hydrochloric acid excess amount. That excess amount of the hydrochloric acid add பண்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா that hydrogen is accept another of the hydrogen, chlorine வெளியே போயிடும். அப்ப இங்க என்ன இருக்கும்? வாட்டர் மாலிகுலா இருக்குமா? ஸோ வாட்டர் மாலிகுலா இருந்தாலே உங்களுக்கு என்ன நடக்கும்? அப்படி வெளியே போயிடும். எப்படி? இந்த பாண்ட் அப்படி இந்த பக்கம் வந்த உடனே உங்களுக்கு இது அப்படியே வெளியே போயிடும். OH வெளியே போனா வாட்டர் மாலிகுலா வெளியே போயிருமா? ஸோ அப்போ இங்க இருந்த உங்களுக்கு இந்த பாண்ட் இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா டோட்டலி இட் வில் பி கம் ஆன் லைக் திஸ். இந்த இது போயிரும், இங்க மைனஸ் போயிரும், இங்க போயிரும், இங்க போயிரும். நவ் இட் வில் பி கம் ஆன் டபுள் பாண்ட். சரியா? ஸோ நவ் இட் வில் பி கோ ஆன் டபுள் பாண்ட். Now the double bond. Okay, double bond ஆயிடுச்சா? ஸோ ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கீழே தான் இருக்குது. சரியா உங்களுக்கு? ஸோ இதுல ஃபுல்லாவே உங்களுக்கு N டபுள் பாண்ட் O ஆயிடுச்சா? ஸோ இதுக்கு அப்புறமாட்டு தான் மறுபடியும் டின் குளோரைடு ஆட் பண்ணுவாங்க. மறுபடியும் டின் குளோரைடு ஆட் பண்ணும்போது the same mechanism it will be happen. Again the tin chloride is attacked to nitrogen and இங்க மைனஸ் ஆயிடும். இந்த மைனஸ் என்ன பண்ணும்? ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ல இருந்து ஹைட்ரஜனை எடுத்துட்டு உங்களுக்கு இதா ஆல்கஹாலா ஃபார்ம் ஆகும். அதாவது எப்படி அப்படின்னா, நான் ஸ்ட்ரக்சர் மட்டும் போடுறேன், நீங்க வந்து மெக்கானிசம் நீங்க பாத்துக்கோங்க. சரியா? ஸோ இந்த இடம் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி அஃபெக்டட் டு OH. இது OH மாறிடும். ஓகேவா? இந்த மேல என்ன இருக்குல்ல இந்த இடத்துல போய் உங்களுக்கு டின் குளோரைடு போய் நின்றுக்கும். ஸோ ஹியர் தட் இஸ் அ டின் குளோரைடு. ரைட்டா? ஓகே, இப்போ நீங்க அதே மாதிரி இந்த HCl இருக்குல்ல சார், ஆசிட் கண்டிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தட் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன்ல ஆசிட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். ஆசிட் இல்லாம இந்த ரியாக்ஷன் அதிகமா போகவே போகாது. அதான் முக்கியமே. சரியா? இப்ப என்ன பண்ணும் அப்படின்னா என்ன இருக்குல்ல சேம் அந்த ரியாக்ஷன் தான். அதே மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஹைட்ராக்சில் குரூப் இந்த ஹைட்ரஜனை எடுத்துக்குவாரு. அப்போ இது என்ன பண்ணும்? அதாவது இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு டோட்டலி இட் வில் பி இந்த நைட்ரஜன் இருக்குல்ல இந்த நைட்ரஜன் இவரு போய் என்ன பண்ணுவார் அப்படின்னா நேரா இந்த ஹைட்ரஜன் எடுத்துக்குவாரு, குளோரினை வெளியே அனுப்பிடுவாரு. ஸோ இங்க நைட்ரஜன்ல ஒரு ஹைட்ரஜன் வந்துடும். சரியா? ஸோ நைட்ரஜன்ல ஒரு ஹைட்ரஜன் வந்ததுக்கு அப்புறமாட்டு ஒரு ஃபர்ஸ்ட் நைட்ரஜன் சப்ஸ்டியூட்டட் அப்படின்னு வந்துடும். சரியா? இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும்? So here that will be one hydrogen. ஓகேவா? வந்துடுச்சா? சார் இதுக்கப்புறமா ஒரு பிரச்சனையும் கிடையாது. மறுபடியும் அந்த குளோரின் போய் இங்க அட்டாக் ஆகிக்கும். உங்க வெளியே போன குளோரின் இருக்குல்ல இது போய் இந்த டின்னுல போய் அட்டாக் ஆயிருக்கும். சரியா? இதுல மறுபடியும் நீங்க ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் போடும்போது என்ன ஆகும்? ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் நீங்க மறுபடியும் இதுல போடும்போது இன்னும் இருக்காருல இந்த வாட்டர் மாலிகுல் இவரு போய் அந்த ஹைட்ரஜனை எடுத்துட்டு வாட்டரா வெளியே போயிருவாரு. வெளியே போயிட்டுன்னா உங்களுக்கு இந்த இது எப்படி ஃபார்ம் ஆகும்?
இந்த இது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இந்த OH இருக்காது, அவ்வளவுதான். ஏன்னா வாட்டரா வெளியே போயிரும்ல, இப்படி இருக்கும். ஸோ எகெயின் அதுல மறுபடியும் நீங்க ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எக்ஸஸா நம்ம போட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நீங்க மறுபடியும் போட்டீங்க அப்படின்னா இருக்கார்ல, ஸோ இந்த நைட்ரஜன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த நைட்ரஜன் இட் வில் பி அட்டாக் இஸ் டேக்கிங் திஸ் ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் எலிமெண்ட். ஃபைனலா இங்க உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, இட் வில் பி ஃபார்ம் amine has to be complex. ஓகேவா? வந்துச்சா? ஸோ மெட்டல் போயிடும். மெட்டல் போயிருச்சு அப்படின்னா இட் வில் பி ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் தி அமீன். இது பக்கா புரியுதா நான் சொல்றது? சரி, வி அண்டர்ஸ்டாண்ட் மை கான்செப்ட். ஸோ நைட்ரோல இருந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணோம்னா, அப்போ இதுல என்ன லாஸ் நடக்குது? ஃபர்ஸ்ட் நைட்ரோ அப்படிங்கிறது ஒரு நைட்ரஜன் கண்டெய்னிங் ஆஃப் த காம்பவுண்ட்ஸ் இல்லையா? அப்படிதானே? So this is going to be nitrogen containing compounds. இந்த நைட்ரஜன் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸ்ல வந்து லோன் பேர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். நைட்ரஜனோட கேப்பபிலிட்டி என்ன அப்படின்னா எலக்ட்ரானை கேப்பபிள் பண்ணி வச்சுக்கிறது, அதாவது இழுக்கிறது, எலக்ட்ரானை தாம்பக்கம் இழுத்துக்கிறது. இதுதான் நைட்ரஜனோட ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். நாட் ஒன்லி த நைட்ரஜன், ஆக்சிஜன், லோன் பேர் இருக்கிற எல்லாத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா எலக்ட்ரான் ஈஸியா வாங்கிக்கும். இதுதான் நான் சொல்றது. ஸோ அப்ப மெட்டல் அப்படிங்கிறது, டின் அப்படிங்கிறது ஒரு மெட்டல் இல்லையா? டிரான்சிஷன் மெட்டல் தானே. அப்ப மெட்டல் வந்து உங்களுக்கு ரெண்டு டைப் படிச்சிருப்பீங்க. லூயிஸ் ஆசிட். ஆல் த டிரான்சிஷன் மெட்டல் அயான்ஸ் இட் ஆக்ட் அஸ் டு பி லூயிஸ் ஆசிட். வாட் இஸ் a லூயிஸ் ஆசிட்? இட் இஸ் a வீக் ஆசிட் இல்லையா? லூயிஸ் ஆசிட்ங்கிறது இட்ஸ் நாட் டிபெண்டிங் ஆன் த ஹைட்ரஜன். த லூயிஸ் கான்செப்ட் இஸ் டிபெண்டிங் ஆன் த எலக்ட்ரான். If some object is donate the electron, that is act as to be acid, or otherwise if some object is accept the electron, it acts as to be a base. ஒரு எலக்ட்ரானை கொடுத்துச்சுன்னா அது ஆசிட், எலக்ட்ரானை வாங்குச்சுன்னா அது பேஸ். அதே மாதிரி லோன் பேர், பிரான்ஸ்டன் லெவரி கான்செப்ட். லோன் பேர் அக்செப்டர், லோன் பேர் டோனர் இல்லையா? இங்க ஒரு லூயிஸ் ஆசிட், டின்னுங்கிறது ஒரு லூயிஸ் ஆசிட், எலக்ட்ரான் அக்செப்டர் ஆர் எலக்ட்ரான் டோனர். ஓகேவா? இந்த டின்னுடைய லோன் பேர் ஆக்டிவிட்டீஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது? இந்த லோன் பேர் நைட்ரஜன், இது இஸ் எலக்ட்ரோஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரோஃபைல், நியூக்ளியோஃபைல் அப்படிங்கிறது ரெண்டுமே முக்கியம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரோஃபைல் அண்ட் நியூக்ளியோஃபைல் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். ஓகேவா? இப்போ இந்த டின் அப்படிங்கிறது ஒரு நியூக்ளியோஃபைல் ஆக்ட் ஆகுது. இந்த நைட்ரஜன் வந்து பிளஸ்ஸா இருக்கிறதுனால இந்த இடத்துல இது எலக்ட்ரோஃபைல். எலக்ட்ரோஃபைல்னா எலக்ட்ரான் லவ்விங், நியூக்ளியோஃபைல்னா நியூக்ளியஸ் லவ்விங். ஓகேவா? அப்ப எலக்ட்ரானை லவ் பண்ணும் இல்லையா? ஸோ டின் இட் அட்டாக் டு நைட்ரஜன் அண்ட் பாண்ட் மைக்ரேஷன் நடக்குது. ஓகேவா? ஸோ எல்லா இடமும் அயனியன் ஜென்ரேட் ஆயிட்டுல. ஓகேவா? ஸோ இது ரெசனேட்டிங் மூலமா நடக்கிறது தான். சரி, இப்போ நான் நடத்தின இந்த ஆஸ்பெக்ட் புரிஞ்சுதா புரியலையா? யாருக்காவது வேணும்னா எழுதி வச்சுக்கோங்க. இஃப் யூ வாண்ட் டு நோ ப்ளீஸ் பி ரைட், நோ ப்ராப்ளம். யாராவது எழுதி வைக்கணும்னா புரிஞ்சுக்கிறதுக்கு நான் எழுதி வச்சுக்கோங்க. எனிஒன் வாண்டட் டு பி ரைட் இட்? சார் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன் சார். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இட் வில் பி பெட்டர். நோ ப்ராப்ளம். இஃப் யூ வாண்ட் யூ வில் டேக் இட், அதர்வைஸ் நத்திங். நோ ப்ராப்ளம், யூ வில் லீவ் இட். ஓகே. ஸோ இது ஒரு சிம்பிள், ஒரு சின்ன ரியாக்ஷன் தான் இது, நைட்ரோ டு அமீன். பட் இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ். அதையும் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் டு கன்வர்ஷன்ஸ் ஆஃப் தி ஃபங்க்ஷனாலிட்டி, ஒன் ஃபங்க்ஷனல் டு அனதர் ஃபங்க்ஷனாலிட்டி. நைட்ரஜன் தான், பட் நைட்ரஜன்ல ரெண்டு ஃபங்க்ஷனாலிட்டியில ஒரு ஃபங்க்ஷனாலிட்டில இருந்து இன்னொரு ஃபங்க்ஷனாலிட்டியா மாறும். நைட்ரோ அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியில இருந்து அமீன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிக்கு டெவலப் ஆகும். இதான் நான் சொல்றேன். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே ஓகே சரி, ஓகே. எனக்கு ஒரு டவுட் சார். சரிங்களா? இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், ஒரு பிரைமரி அமீனை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்.
சரியா? That is called to be primary. தனியா எடுத்துக்கலாம். ஹைட்ரஜன் சரியா? லோன் பேர் இருக்கும். நைட்ரஜன் லோன் பேர் கண்டிப்பா இருக்கும்ல. சரி, நான் அமீன் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் சார். இது செகண்டரி அமீனா, பிரைமரி அமீனா, டெர்ஷரி அமீனா? யாராவது சொல்லுங்க பாப்போம். Sir, which type of amine is this? Sir, இது என்ன type of amine மா? பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷரியா? Primary amine. What type of amine? So this is called to be a primary amine. இல்லையா? ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன்ல. ஸோ இதுல இருந்து நான் என்ன பண்ண போறேன், செகண்டரி அமீன் ப்ரிப்பேர் பண்ணலாம்னா நான் யோசிக்கிறேன், டெர்ஷரி அமீன் ப்ரிப்பேர் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். அப்ப என்ன பண்ணலாம், ஏதாவது ஹாலஜன் குட் லிவிங் குரூப் இல்லையா? எப்பவுமே ஹாலஜன் அப்படிங்கிறது ஒரு குட் லிவிங் குரூப். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு ஹாலஜன் இருக்கிற மாதிரி ஒரு காம்பவுண்டை எடுக்கிறேன். இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு CH3, இங்க ஒரு Cl, சாரி ஒரு Cl எடுக்கிறேன். சரியா? ஒரு மெத்தில் குளோரைடு எடுக்கிறேன். மெத்தில் குளோரைடை எடுத்த உடனே என்ன ஆகும், இந்த lone pair electron it will be accept of these carbon and chlorine அப்படி வெளியே அனுப்பி வெளியே அனுப்பின உடனே உங்களுக்கு இந்த காம்பவுண்ட் it will be converted. இந்த இது அப்படி உங்களுக்கு எப்படி மாறும் அப்படின்னா, இந்த லோன் பேர் முடிஞ்சு சரியா இந்த இடத்துல போய் மெத்தில் போய் உட்காந்துரும். தட் இஸ் C. ஓகே, அப்ப இந்த நைட்ரஜன்ல என்ன ஆகும், இந்த நைட்ரஜன் இட் இஸ் கமிங் டு பிளஸ் சார்ஜ். ஏன்னா 4 வேலன்சி இருக்குல்ல, ஸோ இட் இஸ் பிளஸ் ஆயிரும். இப்ப இந்த பிளஸ் ஸ்டெபிலைஸ் பண்ணணும்ல, ஆமாவா இல்லையா? ஸோ இந்த பிளஸ் ஸ்டேபிள் பண்ணணும்ல, அப்ப என்ன பண்ணுவாரு, இந்த வெளியே போன குளோரின் போய் இந்த ஹைட்ரஜனை எடுத்துட்டு, இந்த ஹைட்ரஜனுக்கும் நைட்ரஜனுக்கும் நடுவில் ஒரு பாண்ட் இருக்கு தெரியுமா, அதை அப்படி நைட்ரஜனுக்கு லோன் பெற அனுப்பிடுவார். அனுப்பிட்டா உங்களுக்கு இந்த காம்பவுண்ட் எப்படி மாறும் அப்படின்னா, இட் வில் பி கன்வெர்டட் டு இப்படி வந்துடும். இப்படி வந்துடும். So now that amine is a primary, secondary or tertiary. இது என்ன type of amine சொல்லுங்க? Sir, இது என்ன type of amine sir? Sir, secondary amine. Secondary amine. So now we are converted the secondary amine from the primary amine. You understand? So again the same formula you will be arranged for again. அதே மெக்கானிசம் அப்படியே நடக்கும். ஏன்னா இந்த லோன் பேர் நமக்கு என்ன ஆகும், இங்க இருக்க இந்த லோன் பேரும் that lone pair is here, the same mechanism it will be happen. எதுவுமே இல்லை, அதே மெத்தில் தான் நான் போடுறேன், மெத்தில் குளோரைடு தான் நான் போடுறேன். So same it will be happen to formations of என்ன ஆகும், இந்த இடத்துல நைட்ரஜன் and CH3, CH3 and CH3. Now what type of the amine is this? What type of amine is this? Tertiary amine, sir. Tertiary amine, sir. So I am starting with the primary. The primary is converted to secondary, converted to tertiary. இதுல எதெல்லாம் பிரைமரி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, this is called to be a primary amine. That is a primary. And the blue color is secondary. And finally the magenta is called to be a tertiary. அப்போ நான் ஒரே ஒரு அமீன் தான் எடுத்துருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன எடுத்தேன், நைட்ரோல எடுத்தேன். இந்த நைட்ரோவை அமீனா கன்வெர்ட் பண்ணேன் பேர் விளைகிறபடி, டின்னும் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டும் போட்டு.
இந்த அமீன் கொண்டு வந்ததுக்கு அப்புறமாட்டி இந்த அமீன்ல இருந்து நான் என்ன பண்ணிட்டேன், I am converted this amine to secondary amine and tertiary amine. So that is a conversion to synthesis of the primary, secondary and tertiary in the single manner. சொல்ற புரியுதா? So புரிஞ்சுதா? Sir, you understand? Yes, sir. Yes, sir. இப்ப அடுத்து இந்த பிரைமரி அமீன் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, again I am adding the chloride. இதே சேம் மெத்தில் குளோரைடு ஆட் பண்றேன். இதே மெத்தில் குளோரைடை நான் ஆட் பண்றேன். சேம் again I am adding the methyl chloride in the amine. சரியா? இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லோன் பேர் அதே மாதிரி தானே இங்க லோன் பேர் இருக்கும் இல்லையா? சோ இந்த லோன் பேர் என்ன பண்ணும், அந்த மெத்தில போய் எடுத்துக்கும், குளோரினை வெளியே அனுப்பிடும். அப்ப ஃபைனலா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, that is called to be again is a methyl. சோ 4 வரதுனால இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா, it will be a plus charge. ஓகேவா? இந்த பிளஸ் நான் இங்க போடுறேன். So that is called to be plus charge as well as to be வேற என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த குளோரின் ஒன்று வெளியே போச்சு தெரியுமா, அந்த குளோரின் இங்க அப்படியே இருக்கும், மேல இருக்கும். ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, this is called to be quaternarium amine அப்படின்னு. குவாட்னரி, பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அண்ட் குவாட்னரி. புரியுதா நான் சொல்றது?